இந்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்று பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்று பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே, பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்று பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்று பெரியவரே, சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பலகரம் தாங்குவார் கலங்காதே, பலகரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் மதுரமான வாழ்வு. ஒரு விசை கூட இந்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் தாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த காலவேளையிலும் கூட வேதத்தை தியானிக்கும்படியாய் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்போது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம்.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்த ஆண்டவர் அப்பா, நீ எங்களை நடத்தி வருகிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நீ கொடுத்த அந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் எங்களோடு பேசி ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்து மூலமாக அல்லது எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று கத்த இந்த நாளிலே நீ சித்த வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே தேவன் அதை எங்களோடு கத்த நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனம் மூலமாக வருகிற அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாத அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இதை பார்க்கிற கேட்கிற யாராக இருந்தாலும் இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் ஆண்டவர் ஒவ்வொருக்கும் நீ கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கும் போதே அந்த ஜெபத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை கேட்கத்தக்கதாய் கத்தர் கிருபை செய்யும்படியாய் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் எங்கள் சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாவற்றை வசனத்துக்கு என்னாராய் பரிசுத்த ஆவியான திருப்புவீராக வருகிற இடர்கள், தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவரே எனக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை கத்த செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பரிய நிலமாக்குகிறேன் என்றும் அப்போது உங்களை சுற்றியுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய ஒரு முதல் 2வது பகுதி தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் உங்கள் சுற்றி இருக்கிற மீதி உள்ள ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பாழானதை பயிர் நிலமாக்குவார் என தலைப்பின் கீழே தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பாழானதை ஆண்டவர் பயிர் நிலமாக்குகிற தேவனாக இருக்கிறார். பாழாய் கிடக்கிற காரியங்கள், ஒரு பாழாய் கிடக்கிற நம்முடைய காரியங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், தேவனை அனைத்தையும் ஆண்டவர் பயிர் நிலமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாழாய் கிடக்கிற நம்முடைய காரியங்கள் என்னவா இருந்தாலும், ஒரு குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்தில் எதெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ தேவன் அதெல்லாம் பயிர் நிலம் போல கர்த்தர் அந்த காரியங்களை ஆண்டவர் மறுரூபப்படுத்த போகிறார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாழானதை எல்லாம் கர்த்தர் பரிபூரண ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மாற்றுகிற தேவன். நாம் விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் பாழாய் கிடக்குது அதை பார்க்கும்போதே அது இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு தான் சூழ்நிலை இருக்கும். ஒருவேளை பார்க்கும்போது இந்த பாழாக இருந்தது இது மாறுமா, பார்க்கும்போது மாறாததாய் காணப்படுகிற ஒரு நாம் பார்க்கும்போது அது போல காணப்படலாம். ஆனால் அது போல இருந்தாலும் பாழானதை கர்த்தர் பயிரினமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாழானதை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறவர். பரிபூரணத்தினால அவர் நிரப்பி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாழானதை இந்த பயிர் நிலமாக்குவதற்கு ஆண்டவர் என்னெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு என்று சொல்லி தான் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக சில வசனங்கள்லாம் பார்க்கும்போது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய சித்தம் என்னவென்றால் பாழானது எல்லாவற்றையும் பயிர் நிலமாக்க வேண்டும் என்ற சித்தமும் திட்டமும் அந்த விருப்பத்தையும் உடையவராய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கை பாழா கிடக்கதை பார்த்து அவர் ஒருபோதும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார், அவர் அமைதியாகவும் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதை பயிர் நிலமாக்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ கர்த்தர்
அத்தனை காரியத்தையும் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. சில வேத வசனம் பார்க்கும்போது அவர் பாடானதை அவர் பயனிலமாக்குகிறவர் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் ஏசாயா 61 அதிகாரம், ஏசாயா 61 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஏசாயா 61:4 அவர்கள் நெடுங்காலம் பாடாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தின் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய ஜனத்துக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறத பார்க்கிறோம். யாருக்கு? சீயோனிலே துயரப்பட்டவர்கள். 3 பாருங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு, ஒடுங்கின ஆவி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கார். பாழானவைகள் எல்லாம் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டத்தக்கதாய், இடிந்து கிடந்த பாழான பட்டணங்கள் புதிதாய் கட்டத்தக்கதாய் கர்த்தர் அது மேலே விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒன்று அறிந்து கொள்ள, என் காரியங்கள் பாழாக, என் குடும்பம் பாழாக இருக்கு, என்னுடைய குடும்ப சூழ்நிலை பாழாக கிடக்குது என்று ஒருவேளை அது போல் இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் பார்த்து சும்மா இருக்கிறாரே என்று ஒருவேளை நினைக்காதீங்க. அவர் பார்த்து அவர் அமைந்திருக்கிற தேவன் அல்ல. அதை ஆண்டவர் பயிர்நிலமாய் மாற ஆண்டவர் அதை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 51 அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஏசாயா 51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேரில் அறைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பார்க்கிற பாழான ஸ்தலங்களை தேர்தல் செய்வதற்கு அதன் வனாந்திரத்தை ஏதனை போல அதன் அவாந்தர வேலையை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் அவர் என்ன செய்கிறாரு? அவர் மறுரூபப்படுத்துகிறவராய் அவர் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாழாய் கிடக்கிற வேதனைப்படாதீங்க. கர்த்தர் அந்த பாழானதை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பாழானதை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். பாழான பயனிலமாய் கர்த்தர் மாற்றி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற, உங்கள் குடும்பத்தை மாற்ற போகிறார். உங்கள் காரியங்களை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அந்த விசுவாச நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கென்று ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. 52ஆம் அதிகாரம், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் பாருங்களேன். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முடங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமின் பாடான ஸ்தலங்களை முடங்கி ஏகமாய் கம்பீருங்கள், ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். ஏன் தேவன் இந்த பாடானதை எல்லாம் அவர் சரி செய்து அதை ஆசீர்வாதம் உள்ளதாய், அதை நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல, வற்றாத ஒரு நீரூற்றை போல கர்த்தர் நம்ம பாடான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் அதே போல் நீங்கள் அதே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இப்போ வாசித்து பார்க்கும்போது 33ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களால் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களை குடியேற்றி வைப்பேன். அவாந்தர ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாய்
பயிரிடப்படும். பாழாய் கிடந்த தேசம் ஏதேனை தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் குடியேற்றப்பட்டன இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் எப்படியாய் ஆண்டவர் பாழாய் கிடக்குது என்று சொல்லி ஆண்டவர் அதை அப்படியே விடுகிறவர் அல்ல. அதை ஆண்டவர் பயிர் நிலமாயும் மாற்றி அவர் ஆசீர்வதிக்கிறவர், அதை செழிப்பாயும் மாற்றி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதான் அந்த விசுவாசிங்க நிச்சயமா தேவன் உங்கள் பாடானதை எல்லாம் கர்த்தர் மாற்றி பற்றி ஆண்டவர் ஆசீர்வாதம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் பார்க்கும்போது, ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எப்படியாய் ஆண்டவர் இந்த பாழாய் கிடக்கிறது மேலே கர்த்தர் எவ்வளவு கரிசனை உள்ளவர்களாய், அதை அவர் கண்ணோக்குகிறவராய், அதை அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால விசுவாசிங்க. நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். பாழான காரியங்களாம் கர்த்தர் சரிப்படுத்தி சீர்படுத்தி அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாழானதை பயிர் நிலமாக்குவேன் என்று பயிர் நிலமாக்குகிறவர். அதற்காக அவர் என்னெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி ஒரு சில வேத சம்பவங்களில் வைத்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாய் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நம்ம பயிர் நிலமாய் பாழாய் இருக்கிறத அவர் பயிர் நிலமாய் மாற்றுகிறதா அவருடைய சித்தம். என் வாழ்க்கை பாழாய் கிடக்கிற என் வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாற்றுவதற்கதான் ஆண்டவராய் இயேசு தம்முடைய இரத்தத்தையும் தம்முடைய ஜீவனையும் அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு நாள் அது வீணாகி போகாது. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கங்கள், போராட்டங்கள், நம்ம காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலையை பாழ்படுத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், உங்களுக்கு விரோதம் இருக்கிறவர்கள் உங்கள் சூழ்நிலையை பாழாய் போகும்படி, அவங்க காரியங்களை பாழாய் போகும்படியான காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் தேவன் அதை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை மாற்றி அவர் பயிரினமாய் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. இந்த பயிரின் இந்த பாழானதை பயிர் நிலமாக்குவதற்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி நம்ம ஒரு 5 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதை நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாழானதை பயிர் நிலமாக்குவதற்கு கர்த்தர் செய்கிற 5 காரியம். 1, தேவன் கொடுக்கும் வாக்கு தத்தம். பாழானதை பயிர் நிலமாக்குவதற்கு ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எதெல்லாம் இந்த பாழானதை பயிர் நிலமாக்கும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். 1, தேவன் கொடுக்கும் வாக்கு தத்தம். 2, தேவன் கொடுக்கும் அபிஷேகம். 3, தேவன் கொடுக்கும் கிருபை. 4, தேவன் கொடுக்கும் அடைக்கலம். 5, தேவன் கொடுக்கும் வெளிச்சம். இந்த காரியங்களை என்ன செய்ய, இந்த காரியங்களை என்னவென்றால் என் வாழ்க்கையில் இருக்க இந்த பாழானதை
பயிரினமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாழான காரியங்களை பயிரினமாய் மாற்றுவதற்கு தேவன் இந்த காரியங்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நமக்காக கொடுத்து நம்ம பாழானதை எல்லாம் பயிரினமாய் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சுருக்கமாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம், தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம். ஆண்டவர் கொடுக்க வாக்குத்தத்தம் அது என்னவென்றால், அது என்னுடைய பாழாய் கிடக்கிறத அது பயிரினமாய் மாற்றுகிறது. அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நான் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தை வைத்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. பாருங்க, அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை நான் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, அந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்பும் போது, நிச்சயமாய் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் இருக்கிற பாழாய் கிடக்கிற காரியங்கள் அல்லது பாழாய் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அது பயிர் நிலமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அதனால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஒரு வேளை சிறு பிள்ளைகளாக இருக்கா, வாலிப பிள்ளைகளாக இருக்கா, பெரியவர்கள் யாராக இருந்தாலும், நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டும் போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கும், அதை நம்பும் போது, நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தம் நம்மளிலே நிறைவேறி என் வாழ்க்கையில் இருக்கிற பாழானதை அனைத்தையும் பயிர் நிலமாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் தேவன் ஒவ்வொரு மாதம் நமக்கு வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்க வேதம் வாசிக்கும் போது சில வாக்குத்தத்தங்களை ஆண்டு என்ன செய்கிறாரு, உங்களுக்கும் தருகிறார். எதற்காக இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டு தருகிறார் என்றால், என் பாழாய் கிடக்கிற என் வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாற்றுவதற்கு தான். ஹல்லேலூயா. பாழாய் கிடக்கிறத பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால, பரிபூர்ண நன்மைகளினால மாற்றுவதற்கு தான் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை என்ன செய்திருக்கிறாரு, அவர் நமக்காக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் அசட்டையாக ஒரு நாள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்லுது, மாதம் என்ன செய்யுங்க, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு நீங்க வாங்க என்ன சொல்லுது. ஏன்னா அந்த தேவன் கூட வாக்குத்தத்தத்தை நம்ம வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ளும் போது, அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்ம அநேக ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. பார்க்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கொடுக்கிற வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன், அப்படி என்றால் அது அப்படியே நடக்கும். அது ஒரு நாளும் மாறவே தேவன் கொடுத்த வாக்கத்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் எல்லாம் மாறினாலும் தேவனுடைய வாக்குத்தத்தை மாறவே மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பாருங்க. தேவன் கொடுக்க அந்த வாக்குத்தை, தேவன் கொடுக்க அந்த வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளோட வாழ்க்கையில் நாம் விட்டுவிடக்கூடாது. நாம் அதை உறுதியாக நாம் பற்றி கொள்ளும் போது அந்த வாக்கு தத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை நம்மால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதில் இருக்கிற நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, எல்லாம் உற்சாகமாக சொல்லாமே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நம்ம அதை பெற்று அந்த வாக்குத்தத்தை நம்ம விசுவாசி அந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் இருக்க எல்லா பாழானதை எல்லாம் அது பயனிடமாய் மாற்றி அதை நம்மை ஆசீர்வதிக்கும். 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னார்னா அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒருவேளை சில நேரங்கள் ஆகலாம், சில காலங்கள் ஆகலாம், ஆனால் நிச்சயமா தேவனுடைய வாக்குத்தத்தம் அது நிறைவேறியே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் அது வெறுமையாக போவாது. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் அத்தனையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்க ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கிறோம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவர் சொல்ற வசனம், ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம் என்ன? அவர் எதற்காக வாக்கு கொடுக்கிறாரோ, எதற்காக வாக்குத்தத்தம் அது அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம் எதற்கென்றால் பாழானதை பயனிடமாய் மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை நான் நம்பும் போது நிச்சயமா தேவன் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய சகல நன்மைகளின் தேவன் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி வாழ்க்கையில் இருக்கிற பாடாய் கிடக்கிறதெல்லாம் சத்துருக்களினால, பிசாசின் கிரியைகளினால அல்லது நெருக்கங்களினால் போராட்டம் வந்திருக்கிற பாழானதை தேவன் கொடுக்க வாக்குத்தத்தம் அதை என்ன செய்யாது பயனிலமாய் மாற்றி அது நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்களா? யோசேப்பின் வாழ்க்கையில நீங்க வாசித்து பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கை பாழாய் கிடக்கிறத பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கை 37ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது அவன் வாழ்க்கை பாழாய் கிடக்குது. ஆனால் தேவனும் அவன் வாழ்க்கை என்ன செய்தார் என்றால் அவன் வாழ்க்கை ஆண்டவர் பயனிலமாய் மாற்றி இந்த யோசேப்பின் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் நம்மால் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். பார், ஏனென்றால் தேவன் அவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்ததென்றால் அவன் வாழ்க்கையை, அவன் பாடாய் கிடந்த வாழ்க்கையை பயனிலமாய் மாற்றினது என்று நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் குறிப்பாக 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் மன்னித்து கொள்ளுங்க, 18ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 105ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. இப்போ அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் வீட்டில் அவன் இருந்தான். ஆனால் அங்கே இப்போ சூழ்நிலை இப்போ என்ன செய்ததுன்னா அவன் மற்றவிடத்தை விற்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை வருது. அதை அவனை வாங்கினவங்க மற்ற தேசத்தில் போய் அவனை வேலைக்காரனாக விற்கிறாங்க. இப்போ அந்த வேலைக்காரனாக வேலை செய்த இடத்துல அவன் செய்யாத குற்றத்துக்காக இப்போ சிறையில் அவன் இருக்கிறான். அவன் வாழ்க்கை பாருங்க, பாழாய் அவன் வாழ்க்கை கிடக்கிறது. ஆனால் தேவன் அவர் என்ன செய்தார் என்றால் அவன் வாழ்க்கையை பயனிலமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எப்படி என்றால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தின் மூலமாய். ஹல்லேலூயா. 37ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்னவென்றால் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 5ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதை நிறுத்தி அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றியும் வணங்கி நின்றது என்றான்.
மறுபடியுமாய் ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் தருகிறாரு. இங்கே வாசித்த நீங்கள் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னொரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். பார்க்கிறோம், ஆண்டவர் அவனுக்கு வாக்கு தத்தம் தர, என்ன, உன் வாழ்க்கை இப்படியா நான் ஆசீர்வதிக்க போகிறேன் சொன்ன. ஆனால் போன பாதைகள், வாக்கு தத்தத்துக்கு அவன் போன பாதைகள் சம்பந்தமே இல்லை, முரண்பாடாக இருந்தது, எதிர்மறையாக தான் இருந்தது. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறதற்கு சில காலங்கள் சென்றது பாருங்க. ஆனால் அந்த வாக்கு தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் தான் என்ன செய்தது என்றால் அவனுடைய பாழானதை பயனிலமாய் மாற்றினது. அது பாழாய் கிடந்த அந்த வாழ்க்கையை அது கட்டி எழுப்பினதை இந்த வேத சமூகத்தில் பார்க்கிறோம் பாருங்க. ஆண்டவனுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அது போலவே அந்த வாக்கு தத்தத்தின் ஒரு காரியம் கூட, அந்த வாக்கு தேவன் சொன்னத வாக்கு தத்தம் ஒன்று கூட மாறாமல் ஆண்டவர் அவனுடைய யோசேப்பின் வாழ்க்கையில் வாக்கு தத்தம் ஆண்டவர் நிறைவேற்றுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அதாவது ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், என் பாழான காரியங்களாம் பயனிலமாக்குவதற்கு தான் கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து கொண்டே வருகிறான். அது ஒரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன செய்யக்கூடாது, நம்ம அற்பமாய் அசட்டை எண்ணக்கூடாது, அது நாம் மறந்து போகக்கூடாது, அதை குறித்து நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. நாம் அதை குறித்து நாம் ஜெபிக்கும் போது, நாம் விசுவாசிக்கும் போது, ஒருவேளை சூழ்நிலை மாறாக கூட இருக்கலாம், ஆனால் நான் தொடர்ந்து நான் விசுவாசியை நம்பும் போது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து இருக்கிறார், அது எனக்கு செய்வார், அதை எனக்கு நிறைவேற்றி முடிப்பார், அந்த வாக்கு தத்தத்தினுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று நான் விசுவாசத்தோடு நான் உறுதியாக இருக்கும்போது, நிச்சயமாய் காலங்கள் வரும்போது, நேரங்கள் வரும்போது அந்த தேவன் சொன்ன வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது பாருங்க. வாக்கு பண்ணின தேவன் என்ன ஆகுறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லை பாருங்க. சொன்ன வாக்குத்தத்தை குறித்து அவர் விழிப்பாகிறார், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆனால் வாக்கு தத்தம் வாங்கின நம்ம தான் எப்படி இல்லை, விழிப்பா இல்லை பாருங்க. சரி, நடந்தால் நடக்கட்டும், நடந்தால் சோத்துறோம், நடக்கானா சோத்துறோம், அப்படி தான் இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொன்றும் ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வசனம் அழகாக சொல்லுகிறார், ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஒரு நல் வார்த்தை ஒன்றாகிலும் அவர் தவறி போகவில்லை என்று. அதாவது தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக இது அப்படியே நிறைவேறும். இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படியே இங்கே நிறைவேறுகிறத இங்கே ஆதியாகமம் நாம் 41ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். நான் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ இங்கே அது நிறைவேறுகிறது நாம் பார்க்கிறோம். நிறைவேறுத இந்த வாக்கு தத்தம் என்ன செய்தது என்றால் அவனுடைய பாழானதை எல்லாம் பயனிலமாய் மாற்றினது. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசீர்வாதம், அவன் வாழ்க்கை இடிந்து போயிருந்தது. அவன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தை என்ன செய்தது, அவன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய வாக்கு தத்தத்தில் நாம் உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்கிற தேவனாக இருக்கிறாரு. இங்கே இந்த வேத சமூகத்தை பார்க்கும்போது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அவன் வாழ்க்கையை பயனிலமாய் மாற்றின, வாழ்க்கை பாழாய் இருந்த அவன் வாழ்க்கையை மாற்றினது பார்க்கிறோம். அது எப்படி அவன் வாழ்க்கை மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒன்று தலைவனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனாய் மாற்றினது. ஒன்று தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அவனுடைய வாழ்க்கையை பாழாய் கிடந்த வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாற்றினது. அவன் வாழ்க்கை எப்படி பயிர் நிலமாய் இருந்தது என்றால், ஒன்று தலைவனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனாய் மாற்றினது, ரெண்டாவது
தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனாய் மாற்றினது. இந்த வாக்குத்தத்தத்தை எப்படியா மாற்று? தலைவனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனாய் மாற்று. என்ன இங்க எகிப்து தேசத்துக்கு தலைவராய் இருந்த அந்த பார்வனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனாய் அந்த வாக்குத்தத்தை அவனை மாற்றுவதை பார்க்கிறோம். இந்த பார்வன் சொல்றான், என்ன சொல்றேன்னா, நான் வெறும் சிங்காசனம் தான் ராஜாவே இருப்பேன், ஆனால் என்னை என் நாட்டை ஆளுகிறது எல்லாம் நீதான். பார்க்கிறோம் ஒரு தலைவனுடைய ஆசீர்வாதம் இவனுக்கு வருகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு உண்டான அதிகாரம், அவனுக்கு உண்டான அந்தஸ்து, அவனுக்கு உண்டான ஆளுகை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இப்போ என்ன செய்கிறார் என்றால் யோசேப்புக்கு தருகிறத பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான் பாருங்க, 40ஆம் வசனம் சொல்றேன், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனம் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன். அவ்வளோதான். சொல்ல போனாக்க நம்ம சென்னை பாஷையில் நான் ஒரு டம்மி பீஸ் தான் அப்படின்னு சொல்கிறேன், நான் ஒரு டம்மி தான் உட்காந்துருப்பேன். ஆனால் என் நாட்டை முழுவதும் என்ன செய்ய, நீ தான் ஆளுகை செய்யணும். உன் வார்த்தையும் இன்னொரு அழகாக சொல்கிறான் பாரு இந்த பார்வனு. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 44ஆம் வசனம் பாருங்களேன். பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வன் ஆனாலும், நான் தலைவன் தான், இந்த எகிப்து தேசத்துக்கு தலைவன் தான், ஆனாலும் எகிப்தில் தேசத்து உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். எப்படியா பாருங்களேன், அந்த தலைவனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனாக இப்போ தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் அந்த வாழ்க்கையை மாற்றுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. அது போல தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்னை என்ன செய்கிறதா, என தலைவனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனாக ஆண்டவர் மாற்றார் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு வேலை ஸ்தலத்தை வேலை செய்யலாம், அந்த தலைவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். தந்து பாடானது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, ஆண்டவர் பயிர் நிலமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பார்வோனுக்கு யாருக்கும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கல பாருங்களேன். எத்தனையோ வருஷமா அவனுக்கு ஊழியம் செய்த ஊழியர்கள் அவனுக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்தவனுக்கு இப்போ அந்த ஆசீர்வாதம் வருது. ஏனென்றா தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போல தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் எனக்கு மேலே அந்தஸ்து உள்ளவர்களுடைய ஆசீர்வாதத்தை உடையவனாக என்னை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனாக மாறுங்க. அவன் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுடைய தகப்பன் அவனுக்கு என்ன செய்கிறா, தம்முடைய சகல ஆசீர்வாதத்தையும் இந்த யோசேப்புக்கு கொடுக்கிறத இந்த வேத வசனத்தில் பார்க்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கிறோம். தன் தகப்பனாகிய அந்த யாக்கோபு தன் கடைசி நாட்கள் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதங்களை சொல்லி கொண்டு வருகிறான். ஆனால் எல்லாரை காட்டிலும் இந்த யோசேப்புக்கு அவன் சகல ஆசீர்வாதத்தை அவன் தருகிறத நீங்கள் பார்க்கிற. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 26ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கு. குறிப்பாக 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்கள் முடியும் மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதர விசேஷத்தை உச்சந்தலை மேலும் வருவதாக. ஹல்லேலூயா. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எப்படியா பாருங்களேன். வாழ்க்கை
பாழாய் கிடந்தது, ஆனால் வாழ்க்கையை கர்த்தர் பயிர்நிலமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. பாழாய் கர்த்தர் வாழ்க்கையை கட்டி எழுப்பதை பார்க்க என்ன, அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனாய் மாறுகிறான். சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த சகோதரருக்கெல்லாம் அந்த தகப்பன் என்ன செய்ய பிச்சு பிச்சு கொடுத்தான் ஆசை. ஆனால் அந்த யோசேப்புக்கு தான் தன்னுடைய முழு ஆசீர்வாதத்தை தந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்க தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் தடைகளை நீக்கி உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தின்படி சில தகப்பன்மார் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பிரகாரம் சில ஆவிக்குரிய பிரகாரம் தகப்பன்மார்கள் இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் சில தகப்பன்மார் இருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தின்படி உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் உடையவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்க அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் தேவ தடைகளை உடைத்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியில் தகப்பன்மார் இருக்கலாம், அந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாகவும் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அது மாத்திர சமுதாயத்தில் சில தகப்பன்மார் இருக்கலாம் பாருங்களேன். அந்த ஆசீர்வாதம் சில வேளையில் நீங்கள் சில உறவுகளில் நீங்கள் அதிகமாய் பாசம் வச்சிருக்கலாம், ஒரே வேளை அப்பா ஸ்தானத்தில் வச்சிருக்கலாம், தகவல் ஸ்தானத்தை அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாரு. அல்லது ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது டீச்சர் அவங்களுக்கு தகப்பனாக இருக்கலாம் பாருங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்க கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சமுதாயத்தில் சில தகப்பன்மார்கள் இருக்கலாம், அவங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பாழாய் கிடக்கிறது எல்லாம் கர்த்தர் பயிர்நிலமாய் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலா நம் தேவனே நமக்கு தலைவராகவும் நமக்கு தகப்பனாகவும் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் பாழாய் கிடக்கிற வாழ்க்கைய, பாழாய் கிடக்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் பயிர்நிலமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அந்த பாழாய் கிடக்க காரியம் பயிர்நிலமாய் மாற்றுவதற்கு தான் தேவன் தம்முடைய விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தை குறித்து நம்ம அசதியாயிரம் அசட்டையாயிராம அதை குறித்து நம்ம விழிப்போடு அதிக ஜாக்கிரதையோடு அதற்காக ஜெபித்து அந்த ஆசீர்வாதங்களை, அந்த வாக்கு தத்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது பாழாய் கிடந்தான், ஆனால் வாழ்க்கை கர்த்தர் பயிர்நிலமாய் கர்த்தர் இங்கே மாற்றுகிறத இங்கே நாம் பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கிறத இங்கே நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா. இது ஒன்று. ரெண்டாவதாய் நாம் பார்க்கும்போது பாழாய் கிடக்க பாழானதை பயிர்நிலமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் செய்கிற ரெண்டாவது காரியம் என்னவென்னா தேவன் கொடுக்கும் அபிஷேகம். ஆண்டவர் கொடுக்கிற இந்த அபிஷேகம் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னா பாழாய் கிடக்கிறத பயிர்நிலமாய் மாற்றுகிறது. அதுதான் அவங்க அபிஷேகத்தில் ஆண்டவங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வரும்போதெல்லாம் புதிய பழைய அபிஷேகத்தை இருக்கக்கூடாது, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும். அபிஷேகத்தை ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது, அபிஷேகத்தில் குறைஞ்சு போகக்கூடாது, அபிஷேகத்தில் அணிலற்று இருக்கக்கூடாது. நாம் அபிஷேகத்தை நிரம்பிக்கொண்டே இருக்கணும். அபிஷேகத்தை எப்போ நிறைந்திருக்க ஜனமாக இருக்கு. ஏன் தேவன் எதுக்காக இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்னா என் வாழ்க்கையில் பாழாய் கிடக்கிறதெல்லாம் பயிர்நிலமாய் மாற்றுவதற்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த அபிஷேகத்தில் எப்போதும் நாம் நிறைந்திருக்கிற ஜனங்களாய், நிரப்பப்பட்ட ஜனமாய் இருக்க வேணும். நம் குடும்பம் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற குடும்பமாய், நிரப்பப்பட்ட குடும்பமாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் குறைஞ்சு போகக்கூடாது. ஒரு நாள் அந்த அபிஷேகத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. ஒரு நாள் அந்த அபிஷேகம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் அனலற்று போகக்கூடாது. பாருங்கள்,
இந்த அபிஷேகம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். இந்த அபிஷேகத்தை எப்போதும் நிறைஞ்சு கொண்டே இருக்கணும். அப்போதான் இந்த அபிஷேகமானது என் வாழ்க்கையில் சத்துருக்களினால நெருக்கங்களினால் வருகிற பாழான எல்லாவற்றையும் அது பயனிலமாய் மாற்றி அது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. தேவன் அப்படியாய் அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு. அதனால நம்ம அபிஷேகத்தை எப்போதும் நாம் நிறைந்திருக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். வரும்போதெல்லாம் அந்த அபிஷேகத்தில் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் அதற்காக அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ஏசாயா 32ஆம் அதிகாரம்  காரியங்களை பார்க்க முடியும். 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலிக்குள்ள நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளும் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும், அரண்மனை பாழாய் விடப்படும், ஜனம் நிறைந்த நகர வெறுமையாகும், மேடும் துருகம் என்றைக்கும் கெபிகளாகும், அவைகள் காட்டுக்கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைங்களுக்கு மேய்ச்சல இடமாயும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பிறகு தொடர்ந்து வாசித்த, அப்போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும், வனாந்தரத்தில் நியாயம் வாசமாக இருக்கும், செழிப்பான வயல்களின் நீதி தங்கி தரிக்கும் என்று சொல்லப்படும். உன்னதத்திலிருந்து ஆவி. அப்படின்னா அபிஷேகம் என்ன செய்கிறது என்றால், இந்த பாழானது எல்லாவற்றையும் அது பயனிலமாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. இந்த பாழாய் கிடக்கிறதெல்லாம் அது மறுரூபப்படுத்துகிறதா இருக்கு. ஆனால் ஆண்டவர் கிருபையா அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெறவில்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன செய்யணும்? இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்தை எப்போது நாம் நிறைந்து இருக்க வேண்டும். இந்த அபிஷேகம் என்ன செய்கிறதுனா, என்னை வாழ்க்கையில் பாழாய் கிடைக்கிறத பயனிலமாயும் மாற்று. ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவித்தில் வருகிற பாழாய் கிடக்கிறதெல்லாம் பயனிலமாய் இந்த அபிஷேகம் என்னை என்ன செய்கிறது? என்னை மாற்றுகிறது. அதான் எப்போது அபிஷேகத்தில் நம்ம என்ன செய்யணும்? நிறைந்து இருக்க வேணும். நம்ம ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அதனால் நம்ம எல்லா கூட்டங்களையும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அபிஷேகத்தில் நிரப்பப்படுறோம், அபிஷேகத்தை நடத்தப்படுறோம். ஏன்? அந்த அபிஷேகம் தான் என் வாழ்க்கையை என்ன செய்கிறது? என்னை பரிசுத்தமாய் மாற்றுகிறது, என்னை பயனிலமாய் என்னை என்ன செய்கிறது? என்னை மாற்ற பரிபூர்ண ஆசீர்வாத உடையவனாக இந்த அபிஷேகம் என்னை மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்நாளில் உன் தோளின் மேல் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போ. இந்த அபிஷேகம் என்ன செய்யுது? இந்த நுகத்தில் அப்படின்னா பாழா கிடக்கிறதெல்லாம் என்ன செய்யுது? அது முறித்து போடுகிறது. அதெல்லாம் சீர்படுத்தி சரிப்படுத்தி அது நல்ல பயனிலமா நம்முடைய வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதம் உள்ளதாய் நம்முடைய அபிஷேகம் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அந்த அபிஷேகத்தில் எப்போது நம்ம என்ன செய்யணும்? நாம் நிறைந்திருக்க வேண்டும். நான் அபிஷேகத்தை எப்போது நான் நிறைந்திருக்கிறேனா என்று நாம் பார்க்கணும். பாருங்க, இந்த அபிஷேகத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. பாருங்கள், சில வேளை இந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம அசட்டையாக என்றோம் பாருங்களேன். அது போல் இருக்கிற அந்த அபிஷேகத்தை எப்போதும் நாம் நிறைந்திருக்கிற ஜனங்களாக இருக்கணும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து, அதுக்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்று, அப்படியே என் அபிஷேகத்தை ஊற்று. இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்றால்,
உங்கள் குமாரத்திகள் உங்கள் குமாரரும் அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூர்ப்ப சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களை காண்பார்கள். ஊழியரின் மேலும் ஊழியக்காரின் மேல் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன். அபிஷேகம் வரும்போது பாழா கிடக்கதெல்லாம் சரியாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியில் எல்லாம் பாருங்களேன், அதெல்லாம் சரிப்படுத்தி தேவன் வாழ்க்கையை இங்கே ஆசீர்வதிக்கிறத பார்க்கும். குமாரர் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதா, மூப்பர்கள் சொப்பனங்களுக்கான வாலிப தரிசனங்களை காணத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்கே வைக்கிறாரு பாருங்க. அதனால் அபிஷேகத்தில் உங்கள் வீடுகளில் நீங்கள் அபிஷேகம் உங்கள் குடும்ப ஜபங்களிலே நீங்கள் அபிஷேகத்தில் நிரப்பப்படணும் பாருங்கள். அபிஷேகத்தில் உங்கள் தனி ஜபங்களிலே நீங்கள் அபிஷேகத்தில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் அபிஷேகத்தை நிரப்பப்படணும். புதிய அபிஷேகத்தை பெற்று வரும்போதெல்லாம் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் பாருங்கள். அதனால் நம்ம அந்த அபிஷேகத்தை எப்போது நிறைந்திருக்கும் போது தான் இந்த பாடாய் கிடக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயனிலமாய் மாற்றி ஆண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிற சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியா என்ன செய்கிறாராம்? ஆவியான கொடி ஏற்றுகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தை கடைசி பார்க்க, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவி அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற வெள்ளம் போல சத்துரு என் வாழ்க்கையை பார்க்கடிக்கும்படி வருகிறான். ஆனால் என் மேலக்கு அந்த அபிஷேகம் என்ன செய்கிறதுனா அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற அவன் காரியத்தெல்லாம் நிர்மூலமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்த அபிஷேகத்தை எப்போது நாம் நிறைந்திருக்கிற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் இந்த அபிஷேகம் தாவீதின் மேலே வரும்போது அவன் பாழானத காரியமெல்லாம் பயிரிடமாக இங்கே மாறுகிறத பார்க்கணும். அது வரைக்கும் அவன் வாழ்க்கை பாழாய் கிடக்க, ஆடுகளை மேய்க்கத்து கொண்டு இருக்கிறான். இதோ காட்டில் இது ஆள் நடமான இல்லை, விசாரிப்பட்ட நிலையில் ஒரு கொஞ்சம் ஆடுகளை என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் என்றைக்கு அவன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்கினதோ அவன் பாடானது எல்லாம் பயிரிலமாய் மாறினது. ஹல்லேலூயா. அவன் குடும்பத்தாரே அவனை ஏலமாக எண்ணினாங்க. அவன் குடும்பத்தாரே அவனை ஒதுக்கி வைக்கிறாங்க. அவன் குடும்பத்தாரே அவன் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாமல் அவன் வெறும் ஆடு வைக்க தான் அவனுக்கு லாய்க்கு என்று சொல்லி அவனை ஒரு ஓரம் தான் கட்டி வச்சுருந்தாங்க பாரு குடும்பத்திலேயே. ஆனால் அந்த அபிஷேகம் வந்தபோது அவன் சூழ்நிலை எல்லாம் மாறுகிறது. நீங்கள் 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் ஈசாயின் குடும்பத்தை ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருகிற அந்த சாமுவேலை நாம் பார்க்குறோம். ஈசாயிக்கிட்ட சொல்கிறான், அவன் பிள்ளைகள்லாம் அனுப்புன்னு சொல்கிறான். ஆனால் அவன் எந்த பிள்ளை அனுப்புகிறான் யாரையும் என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளல. கடைசியாக கேட்கும்போது தான் இல்லை, கடைசியாக தனக்கு அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கான். சரி, அவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொன்ன போது அவன் வந்தபோது ஆண்டவர் சொல்கிறார் 12 வசனத்தில், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். சிவந்த மேனியும் அழகிய கண்ணு நல்ல ரூபம் உள்ளவனாய் 40 கத்தை இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். அப்போது சாமுவேல் தைல கோம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு, ஹல்லேலூயா, அதனால் முதற்க கர்த்தருடைய ஆவியான தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தான். அதுதான் அவன் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம், எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அந்த அவன் மேலே இருந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் முறியடித்து அவனை ராஜாவாய் அமர வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தில் அவன் எப்போது நிறைந்தான். அதான் சில சமயம் இந்த சவுளை கொண்டு போடும்படி சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அபிஷேகம் பண்ணணுமேனா கை போடாமல் தன் அபிஷேகத்தை காத்துக்கொள்கிறத பார்க்கணும். போல நம்ம அபிஷேகத்தை என்ன செய்யணும், நாம் காத்துக்கொள்கிற ஜனங்களாக இருக்கணும் பாரு. சவுளையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரு, அவன் அபிஷேகத்தை என்ன செய்யலை, காத்துக்கொள்ளலை, அபிஷேகத்தை இழந்து போயிட்டான். அதனால் அவனுடைய ராஜாங்கமே பறி போனது.
ஆனால் அதே போல தான் தாவீது இங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆனால் தாவீது இந்த அபிஷேகத்தை என்ன செய்தான்? தன் சாகிற வரைக்கும் தன் அபிஷேகத்தை காத்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் தேவன் கொடுத்த இந்த பரிசுத்த அபிஷேகத்தை நாம் காத்து கொள்ளுகிற ஜனமாக இருக்க வேண்டும். முடியும் மட்டும் நாம் இந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளணும். அபிஷேகத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம குறைஞ்சு போகக்கூடாது. அபிஷேகத்தை விட்டுவிடக்கூடாது. நம்ம அந்த அபிஷேகத்தை எப்போதும் நிறைந்திருந்தால் தான் நம்ம பாடான காரியம் எல்லாம் என்ன செய்ய முடியும்? நம்மளால் பாடான காரியம்லாம் சரியாக முடியும். பாருங்க, அதான் இந்த அபிஷேகத்தில் எவ்வளோ நிரம்புகிறேன் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த தாவீது எப்போது அந்த அபிஷேகத்தில் காணப்பட்டபடினால அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அவன் காடு காடாய் அவன் வனாந்தரமாய் ஓடிக்கொண்டு இருந்தால் நிலையான ஒரு காரியம் வாழ்க்கை இல்லை, நிலையான இடம் இல்லை, வீடு இல்லை. அது தன் உயிரை பிடிச்சி கொண்டு என்ன செய்கிறான்? அவன் ஓடிக்கொண்டு தான் இருந்தான். ஆனாலும் அவன் அபிஷேகத்தை விட்டு விடலை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நெருக்கம் வரலாம், போராட்டம் வரலாம், ஆனால் அந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் குறையக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் அனல் நம்முடைய வாழ்க்கையில் குறையக்கூடாது. அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை நம்ம வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? குறைய விடக்கூடாது. நம்ம அதிலே நம்ம அனலாக இருந்தால் தான் அது எல்லாவற்றையும் நம்மளால் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்கிறதா இருக்கு. தாவீதின் வாழ்க்கை அந்த அபிஷேகம் தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தில் அவன் இருந்ததுனால்தான் அவனுடைய வாழ்க்கை பார்க்க பாழாய் கிடந்த வாழ்க்கை பயிர் நிலமாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாழாய் கிடந்த அவன் வாழ்க்கை பயிர் நிலமாய் எப்படி என்றால், ஒன்று ஜாதிகளுக்குள் மேன்மையாக வைத்தார். வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான், ஆனால் அங்கே ஆண்டவன் அவனுடைய அந்த அபிஷேகம், தேவன் கொடுத்த அபிஷேகம் பார்க்கிறோம் என்ன சார்? ஜாதிகளுக்குள் மேன்மையாக வைத்தது. அடுத்ததாக பார்க்கிறோம், ஜாதிகளுக்கு மேலாக வைத்தது. ஜாதிகளுக்குள்ள இந்த அபிஷேகம் அவன் அந்த ஜாதிகளுக்குள்ள, அவன் இருக்கிற அந்த ஜாதிகளுக்குள்ள, அந்த ஜனத்துக்குள்ள அவனை மேன்மையாக வைக்கிறது பார்க்க. அது மாத்திரமல்ல, ஜாதிகளுக்கு மேலாக வைக்கிறத நாம் பார்க்கணும். எதுன்னா தேவன் தந்திருக்க அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அதனால் தேவன் தந்த அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? நாம் காத்துக்கொள்கிற ஜனமாக இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 18ஆம் சங்கீதம் சங்கீதத்தில் பார்க்கிறோம் 43ஆம் வசனம், 18ஆம் 43ஆம் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்படியான வாழ்க்கையை இங்கே ஆசீர்வதிக்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியே அவனை ஜாதிகளுக்குள்ளான மேன்மையாகி கத்த வைக்க. அவனை விட எத்தனையோ பேர் சிறந்தவர்கள் இருந்தாங்க. ஆனால் எல்லாரை காட்டிலும் தேவன் தாவீதை தான் என்ன பண்ணினார்? ராஜாவாய் தெரிந்தான அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அபிஷேகம் அவனை ஜாதிகளுக்குள்ளே அவனை மேன்மையாக வைத்து, அதாவது வேதம் சொல்லுகிறது, பூமியில் சகல ஜாதிகளை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி. இந்த தாவீதுடைய வாழ்க்கை அவன் அற்பமாக எண்ணப்பட்டான், அவன் ஏளனமாக எண்ணப்பட்டான். ஆனால் தேவனுடைய ஜாதிகளுக்குள்ளே அவனை மேன்மையாய் கத்தர் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை ராஜாவாய், அவனை ஜாதிகளுக்கு தலைவனாக ராஜாவும் பண்ணும்படியாய் அவனை ஆண்டு என்ன செய்கிறாரு? அவனை இங்கே வைக்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அது போல அந்த அபிஷேகமானது அவன் வாழ்க்கையில் இருக்க பாடாங்க எல்லாம் இங்கே பயிர் நிலமாய் மாற்றுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும்.
அது மாத்திரமல்ல, ஜாதிகளுக்கு மேலாக இங்கே வைக்கிறத பார்க்க நீங்கள் 2 சாமுவேல் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இப்போ சவுல் இறந்து போயிட்டான். இப்போ சவுல் இறந்த பொழுதுல இப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க பாருங்களேன். அவங்களாகவே என்ன செய்யலை, அவங்களுக்குள்ளாகவே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கலை. அவங்க செய்த ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. அக்காலத்து இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்க தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். இப்போ சவுல் இறந்த பிறகு அவங்களுக்குள்ளே ஒரு யோசனை பண்ணி அவங்களுக்குள்ளே ஒரு ராஜா தேர்ந்தெடுக்கல பாருங்க. இப்போ தாவீதை தேடி வரதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. தாவீது எங்கேயா இருக்கிறான், ஆனால் இப்போ தாவீதை தேடி வருகிறத பார்க்க. ஏன்? அவன் மேலே இருந்த அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மேலே இந்த அபிஷேகம் என்ன செய்துப்பா, ஜாதிகள் அவனை தேடி வருகிறத பார்க்க. ஜாதிகளுக்கு மேலாக அவன் வாழ்க்கை இங்கே மாறுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல் நம்முடைய அந்த அபிஷேகம் என்ன செய்யும் என்றால் நம்முடைய ஜாதிகளுக்கு மேலாக நம்மை உயர்த்தும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மேலாக நம் காரியங்களை வைக்க பாருங்க. அதாவது இந்த அபிஷேகம் வாழ்க்கையில் பாழானது எல்லாம் பயிர்நிலமாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்குது. அது போல் தாவீதின் வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும், தேவன் கொடுத்த அந்த அபிஷேகம் சகலத்தையும் இங்கே மாற்றுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோ தேவன் உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம், ஆனால் உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் அது போல் செய்ய வைக்க பாருங்களேன். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 62 62ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் உங்கள் மேலே அந்த அபிஷேகம், உங்கள் மேலே அந்த அபிஷேகம் பாருங்க. 2-3 வசனங்கள் பார்க்கிறோம். ஜாதிகளும் நீதியும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தானே அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா. இது அபிஷேகம். இந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் என்ன செய்யும் என்றால் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவாய் ஆண்டவர் இந்த நம்மளை பாழானதெல்லாம் இங்கே பயிர் நிலமாக இங்கே மாற்றுகிற ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே தருகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதனால் அந்த அபிஷேகத்தை எப்போது நாம் நிறைந்திருக்க வேண்டும். பாழானதை பயிர் நிலமாக்குகிற தேவன் பாடானதெல்லாம் பயிர் நிலமாக்குவதற்கு தேவன் இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நிலைத்திருப்போமானால் ஜாதிகளுக்கு ஜாதிகளுக்குள்ளே நம்ம மேன்மையாகவும் ஜாதிகளுக்கு மேலாகவும் கர்த்தர் நம்ம வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களை மேன்மையாக வைப்பார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை மேலாய் வைப்பார். ஹல்லேலூயா. உங்கள் சொந்தங்கள் மத்திய உங்கள் சுற்றி இருக்க ஜனத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்கள் உறவினர்களிலே கர்த்தர் எல்லாரிலும் உங்களை மேன்மையாய் கர்த்தர் வைத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 2வது. 3வது நாம் பார்க்கிறோம். பாழானதை பயிர்நிலமாக்குகிறவர் அது என்ன செய்கிறார், அதுக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் 3வது தேவன் கொடுக்கும் கிருபை. ஆண்டவர் எனக்கு கிருபை தருகிறார். எதற்கென்றால் என் பாழான காரியத்தெல்லாம் பயிரினமயமாக்குவதற்கு தான் தேவன் தம்முடைய கிருபையை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது, போக்கடிக்கக்கூடாது. அந்த கிருபையை நம்ம விருதாவாக்கக்கூடாது. சில வேளை தேவன் கொடுக்கிற கிருபையை நாம் போக்கடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் நம்ம அதை போல செய்யக்கூடாதுப்பா. தேவன் கொடுக்கிற ஒரு கிருபையை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். எதற்காக ஆண்டவர் கிருபை தருகிறாரோ அதை நம்ம அறிந்து அந்த கிருபை நம்ம விட்டு போகாதபடி நாம் தக்க வைத்துக் கொள்கிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது
தேவன் நமக்கு கிருபையை ஆண்டு என்ன செய்கிறார், தருகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர் அதிகமான கிருபைகளை அவர் தருகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதிகமான கிருபை. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவர் கிருபை எப்படி இருக்கான், புதிதாக இருக்கு. காலை தோறும் அவர் கிருபையை தந்து கொண்டு இருக்கிறார். அதனால் அந்த கிருபையை நம்ம நாடி தேடி என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் கொடுக்கும் கிருபை என் வாழ்க்கையில் இருக்க பாழானது எல்லாம் பயனிலமாய் மாற்றும். என் வாழ்க்கையில் இருக்க பாழாய் கிடக்க மறுபடியும் கட்டி எழுப்புகிறதா இருக்கு. என் வாழ்க்கையில் பாழாய் கிடக்கிறதெல்லாம் பரிபூர்ண நன்மைகள் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 54:10 அதான் சொல்லுது, மலைகள் விலகின பர்வத நிலைபெயர்ந்து போன என் கிருபை என்ன செய்யாது, உன்னை விட்டு விலகாது, உன்னை விட்டு விலகாது. அந்த கிருபை என்ன செய்யுமா, தொடர்ச்சியான வசனங்களை வாசித்து பார்ப்பா தெரியும் பாருங்க. உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய். தொடர்ச்சி அந்த வசனம் வாசி, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்று அடிபட்டவளே, தேற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து உன் நீல ரத்தினங்களும் அஸ்திபாரமாக்கி உன் பலகனைய பளிங்க, உன் வாசல மாணிக்க கற்களும் உன் மதிகள் எல்லாம் உச்சிதமான கற்களும் மாக்கை. எது நிமித்தம், தேவன் தருக அந்த கிருபை நிமித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அந்த கிருபை என்ன செய்யறதுன்னா, என்னுடைய சிறுமையை மாற்றுகிறது. என் அலசலி, நான் பெருங்காற்று அலசலிப்படுகிற காரியத்தை தேற்ற அற்ற காரியத்தெல்லாம் மாற்றி என்னை ஆசீர்வாதமாய், என்னுடைய வாழ்க்கை பாழாய் இருக்கிறத ஒரு பயனிடமாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் அந்த என்ன செய்ய கிருபை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் மீது அழகாய் சொல் 136 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை என் வாழ்க்கையில் சகல காரியத்தையும், பாழாய் கிடையாது சகல காரியத்தையும் மாற்றி அந்த கிருபை என்னை ஆசீர்வதிக்கிறதா இருக்கு. கிருபையை கர்த்தர் நமக்கு தாராளமாய் தருகிறார். ஒரு நாளும் அந்த கிருபை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, போக்கடைக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கர்த்தரை நோக பண்ணி நம்ம என்ன செய்ய, அந்த கிருபையை நாம் இழக்கக்கூடாது. அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் பெருகி கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள், ஆண்ட விருப்பமான காரியங்களை செய்து நம்ம என்ன செய்யணும், நாம் கிருபையை பெருக்கி கொள்ள வேண்டும். கிருபையை நம்ம வாழ்க்கையில் பெருக வேண்டும். பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரா, கிருபை அளிக்கிறான்னு சொல்லி வேதம். பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அதனால் தாழ்மையாக நம்ம என்ன செய்ய, ஆண்டவர்கிட்ட இருக்கணும். பாருங்கள், நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்முடைய கிருபையினால் கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. கிருபை பெருக பெருக என் பாழாய் கிடக்கதெல்லாம் மாறிக்கொண்டே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு என பாழாய் என் காரியங்களை பாழ்கடிச்சாலும், பிசாசு என் காரியங்களை பாழ்கடிச்சாலும், என் மேலே இருக்கிற கிருபை, தேவன் கொடுக்கிற அந்த கிருபை அந்த பாழாத எல்லாம் பயிரிடமாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவன் கொடுக்கிற கிருபையை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, போக்க கடிக்கூடாது. நம் தேவனத்தை தேடி வரணும். தேவன் ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு. அவன் சபையை அது ஒரு கிருபை. அபிஷேகம் கொடு, அது ஒரு கிருபை. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும், தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஜபம் பண்ணால் நமக்கு பதில் அது ஒரு கிருபை. அப்படின்னா நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர்கள் ஜெபத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நான் விடக்கூடாது. வசனம் கொடுத்து அது ஒரு கிருபை. இதெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபை. அதனால் அந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும், நம்ம அதை காத்து கொள்ள வேண்டும். அதை ஒரு நாள் போக்கடிக்கூடாது. அவரோடு ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவரோட ஒரு நல்ல உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அவர் அப்பா பிதா என்னை கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை, அது ஒரு பெரிய கிருபை. அதுதான் இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம இந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் பெருகும்படி இதெல்லாம் நம்ம காத்து நம்ம நடக்கிற ஜனங்கமாக இருக்கும்போது அந்த கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பாடுகடிக்கலாம் காரியம் வந்தாலும் அதெல்லாம் அது சீர்படுத்தி சரிப்படுத்தி நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமாகி வைக்கும். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. நீங்கள் தானியேல் புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீங்களானால் ஆண்டவர் இந்த தானியேல் கொடுத்த அந்த கிருபை என்ன செய்ததென்றால் அந்த வாழ்க்கையில் வந்த அந்த பாடானதெல்லாம் பயனிலமாய் மாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே நாம் பார்க்கிறோம், இப்போ இந்த தானியேலும் அவனை சேர்ந்த சில யூத ஜனங்களும் இப்போ எங்கே இருக்கிறாங்க என்றால் அவர்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறான், அந்த எருசலேமுக்கு வந்து இப்போ என்ன செய்கிறான், அவங்கள சிறைப்படுத்தி இப்போ கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அவர்கள் அந்த யூத தேவ ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ததுனால இப்போது அவர்களுக்கு விரோதமாக இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஆண்டை எழுப்பி அந்த எருசலேமுக்கு வந்து எழுப்பி அந்த தேவ ஜனங்களை என்ன செய்யணும், இப்போ அந்த தம்முடைய ஜனத்தை ஒப்பு கொடுக்குறான். இப்போ அந்த ஜனத்தை அவன் என்ன செய்யறான்னா சிறைப்படுத்தி இப்போ எருசலேமிலேருந்து இப்போ பாபிலோனுக்கு கொண்டு வருகிறான். பாபிலோனுக்கு வரும்போது அவங்களுக்கு கைதி என்ற ஒரு பட்டத்தோடு தான் வருகிறார்கள். இப்போ அவர்கள் இப்போ வந்தவர்களை உட்கார வச்சு சோறு போட மாட்டாங்க, கைதியாக உட்கார வச்சு சோறு போட மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேலை வாங்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேலை வாங்கணும். ஏன்னா அவங்களுக்கு கைதி இல்லை. அதனால் அந்த தேசத்தில் என்ன வேலை வாங்கணும், எப்படிலாம் வேலை வாங்கணுமோ அவ்வளோ வேலை வாங்குவாங்க. ஆனால் இப்போ சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அப்போது இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துரைமாரிகளும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணர் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரைகளை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தை பாஷையை கற்றுக் கொடுக்க ராஜா தன் பிரதானிக்கு தலைவனாகிய அஸ்பினாசுக்கு கற்பித்தான். இப்போ அந்த எருசலேமில் கொண்டு வந்து இருக்க அந்த ஜனங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே நல்ல திறமை உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து இப்போ என்ன செய்யலாம், அரண்மனையில் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். இந்த 4 பேருக்குள்ள தானியேல் விசேஷித்தவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவனுக்கு ஒரு கிருபையை தருகிறாரு. அந்த கிருபையை அவன் போக்கடிக்கலை. அது கிருபையை அவன் பயன்படுத்துகிற பார்க்கிறோம். அது கிருபையை அவன் தக்க வைக்கிறத, அவன் கிருபையை காத்துக்கொள்ள, அது மாத்திரம் அந்த கிருபையை தன் வாழ்க்கையில் பெருகி கொள்கிறத பார்க்கிறோம். என்ன 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ண திராட்சை ரசம் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதய தீர்மானத்தை பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானின் தலைவனத்தில் வேண்டிக் கொண்டான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்மான வாழ்க்கையில், அது நிமித்தமே அவன் வாழ்க்கையில் கிருபை பெருகிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை தான் என்ன செய்தனா அவனை மேலே 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 கொண்டு வந்தது. அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க 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 என் வாழ்க்கையில் கிருபை பெருகி கொண்டே இருக்கும். கிருபை பெருக பெருக என் வாழ்க்கை நிலையும் மேலே உயர்ந்து கொண்டே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்க அந்த கிருபை என்ன செய்ததுன்னா என் வாழ்க்கையில் இருந்த அந்த பாடானதை பயனிலமாய் மாற்றி, கைதி என்ற ஒரு பட்டத்தோடு தான் இப்போ அந்த தானியேல் அந்த பாபிலோன் தேசத்துக்கு வருகிறான். ஆனால் அந்த கிருபை என்ன செய்ததுன்னா அந்த பாடானதை பயிர் நிலமாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாமே அவனுக்கு ஒரு கிருபை இருந்தது. அந்த கிருபை அந்த தேசத்தில் அவன் பயன்படுத்த சொப்பனத்தை அறிவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாரு. ராஜாங்க போய் நான் ஏன் சொப்பனம் சொல்லணும், ராஜா எப்படின்னா போட்டோம், ஏன் எங்களை கைதியாக கொண்டு வந்திருக்கிறான், அவனுக்கு போய் எதுக்கு நம்ம நன்மை செய்யணும் என்று
அவன் அதெல்லாம் நினைக்கலப்பா. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. எனக்கு விரோதியாக இருந்தாலும், எங்களுக்கு பகஞ்சராக இருந்தாலும் நான் நன்மை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கிருபை அவன் பயன்படுத்துகிற பாரு. 2ஆம் அதிகாரம் கடைசி பதில பார்ப்பீங்களாண்ணா, அந்த கிருபை என்ன செய்தனா, ராஜாவே அவனை வணங்கும்படி செய்கிறது. அல்லேலூயா. அவன் தான் கைதியாக கொண்டு வந்தான். இப்போ ராஜாவே அவன் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து பணிகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் நம்மளால் பார்க்க முடியும். தேவன் அப்படியா அவனுடைய கிருபை இங்கே பயன்படுத்துகிறத இந்த வேத சம்பத்தில் பார்க்க. அதே போல் அவன் ராணியோட வாழ்க்கையில் பார்க்கும்போது சில ராஜா நெருக்க வந்த போதெல்லாம், அப்படி சொப்பனம் வந்த போதெல்லாம், இந்த சொப்பனுடைய விளக்கம் தெரியாத போனால் தானியேல் அதை விளக்குகிறவனாய் காணும். அந்த கிருபை அவங்க பயன்படுத்துகிறது பாரு. அதனால் அந்த கிருபை அவன் பயன்படுத்த அந்த கிருபை அவன் வாழ்க்கையில் பெருக இப்போது அவன் வாழ்க்கையில் அந்த பாடான காரியமெல்லாம் பகிர்நிலமாய் மாற்றி இப்போ தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ராஜா இப்போ என்ன நினைக்கிறேன்னா, தானியேலை எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியேலை வைக்கணும்னு பார்க்குறான் பாரு. அந்த கிருபை என்ன செய்யுது, கைதி தான், ஆனால் அந்த காரியத்தெல்லாம் மாற்றி இப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வரணும்னு பார்க்குறோம். அதுக்கும் சில தடை வந்தது, ஆனாலும் அந்த காரியத்தெல்லாம் மாற்றி ராஜாவின் அடுத்த ஸ்தானத்துக்கு இந்த தானியேல் வருகிறதா பார்க்கணும். ஏனென்றால் தேவன் கொடுக்கும் கிருபை. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கும் கிருபை வாழ்க்கையில் இருக்க பாடான எல்லாவற்றையும் பைநிலமாய் மாற்றி, மேலே என்ன காரியமாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் எனக்கு எதிர்த்து எந்த காரியம் வந்தால் அதெல்லாம் மாற்றி என்னை ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாய் அதை கிருபை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. என்னை ஒரு செழிப்புள்ளவனை, ஒரு ஆசீர்வாதம் உள்ளவனாய் அதை கிருபை மாற்றுகிறது பார்க்கிறோம் பாரு. அதாவது தேவன் கொடுத்த அந்த கிருபை அவன் வாழ்க்கையில் அந்த பாழானதை பயிர்நிலமாய் மாற்றி. எப்படி என்றால் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், ஒன்று ராஜகணம் உண்டாயிற்று. அந்த கிருபை வாழ்க்கையில் பயிர்நிலமாய் மாற்றுகிறது. இப்போ கைதியாய் கொண்டு வரப்பட்டவன் இப்போ அவன் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்றால் ராஜகணம் உண்டானது. 2வது ராஜ பாதை உண்டானது. வாழ்க்கையில் ராஜாவின் கணம் வருது பாருங்களேன். அவனுக்கு யாருக்கும் கிடையாது, அந்த தேசத்தை யாருக்கும் கிடைக்காத ஒரு ராஜ கணம். அவன் விழுந்து வணங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறான். ஏன்னா ராஜா இது போல செய்யிட்டார். யாருன்னா ஒரு சாதா மனுஷன் செய்தாலும் பரவாயில்ல, ராஜாவனை வணங்கிட்டார. ராஜா தன் முழு கணத்தையும் அவனுக்கு கொடுக்கிறப்பான். அது போல இங்கே தேவனுடைய கிருபை வாழ்க்கையில் பாடாதெல்லாம் இப்போ எப்படின்னா ராஜ கணம் உண்டாகும்படி செய்வார். அல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில் கத்த அப்படிப்பட்ட கணத்தை அவர் தருகிற தேவன். ராஜாவின் கணம், ராஜ கணம் சுற்றி இருக்கிற மத்தியில், உறவுகள் மத்தியில், உங்கள் வேலையில், வியாபாரங்களில், தொழில்களில், உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு ராஜ கணம் உண்டாகும்படி கர்த்தர் செய்கிற உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் ஒரு ராஜ பாதையை ஆண்டவர் உங்களுக்காக விசேஷ ராஜ பாதை, உங்கள் உயர்வுக்கு, உங்களை மேன்மைக்கு, உங்களை மகிழ்ச்சிக்கு, உங்களுக்கு சமாதானம் எல்லாற்றுக்கும் ராஜ பாதையை கர்த்தர் உங்களுக்கென்று கர்த்தர் நியமிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை என்ன, உங்கள் ராஜ பாதை உங்களுக்காக, உங்களுடைய சகல மேன்மைக்காக ஒரு பாதையை கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. இந்த தானியங்கள் தானியங்கள்னு ஒரு பாதை வருது பாருங்க. ராஜா என்ன நினைக்கிறான், எல்லாரையும் காட்டிலும் இந்த தானியலை மேலா உயர்த்தும். இந்த ராஜ பாதை அவனுக்கு வருது பாரு. ஏனென்னா தேவன் கொடுத்த அந்த கிருபை அவன் பாடானதெல்லாம் பயிரெல்லாமாய் மாற்று. தேவன் அப்படியாய் கர்த்தர் வாழ்க்கையில் நமக்கு ராஜ பாதை ஆண்டவர் கொடுக்க போகிறார்.
நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்குறோம். தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிரும். பார்க்கும்போது ஒரு வேளை அவனுடைய மரணிக்கிற வரைக்கும் அவன் காரியம் ஜெயமாக இருந்தான், அல்லது அந்த பாபிலோன் தேசத்தில் அவன் இருந்த காலம் வரைக்கும் அவன் காரியம் ஜெயமாக தான் இருந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ராஜ பாதைக்கு அது போல நான் இருக்கிற காலம் வரைக்கும் என் காரியம் ஜெயமாக தான் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. நான் கானான் தேசத்துக்கு போய் சேர வரைக்கும், பரலோக ராஜ்யம் சேர வரைக்கும் எனக்கு கர்த்தர் ராஜபாதையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் எனக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. தேவன் அப்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாழானதை எல்லாம் அவர் பயனிலமாய் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கென்று ஆண்டவர் ராஜ கணத்தையும் ராஜ பாதையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்க நிச்சயமாய் கர்த்தர் அதை தந்து உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்கிற தேவன். இந்த 3ஆவதாய் 4ஆவதாக நாம் பார்க்கிறோம். தேவன் கொடுக்கும் அடைக்கலம். இந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிட டைம் ஆயிடுச்சு. தேவன் கொடுக்கும் அடைக்கலம். ஆண்டவர் எனக்கு ஒரு அடைக்கலம் வச்சிருக்கிறாரு. அந்த அடைக்கலம் என் வாழ்க்கையில் பாழாய் கிடக்கிறத பயிர் நிலமாய் மாற்றும். அல்லேலூயா. ஆண்டவர் சில அடைக்கலம் வச்சு அந்த அடைக்கலத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். பாருங்களேன், சபையை ஒரு அடைக்கலமாக வச்சிருக்கிறாரு, வசனத்தை ஒரு அடைக்கலமாக வச்சிருக்கிறாரு, அவரோடு இருக்கிற உறவு ஒரு அடைக்கலமாக. அந்த அடைக்கலத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடைக்கலத்துக்குள்ள நான் இருக்க 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 என் வாழ்க்கையில் சத்துருக்களால் வருகிற பாடான இருக்கிற காரியத்தை எல்லாம் அந்த அடைக்கலமானது பயிர் நிலமாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் எனக்காக வைத்திருக்க அந்த அடைக்கலத்துக்குள்ள அந்த உறவுக்குள்ள அல்லது ஊழியர்களுடைய ஐக்கியத்துக்குள்ள நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்ட வைத்திருக்கிற ஊழியர்களுடைய ஐக்கியத்துக்குள்ள நாம் என்ன செய்யணும்? நாம் காணப்படும். இதெல்லாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அடைக்கலம். பாருங்கள், அந்த அடைக்கலத்துக்குள்ள நாம் இருக்க இருக்க என்ன செய்ய, நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, நம்ம அந்த அடைக்கலத்தில் இருக்க இருக்க நம்ம பாழான காரியம்லாம் அது பயனிலமாய் மாறி நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. 18 நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தரை நாம் பலத்த தொடுகிறோம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிரும். அவருடைய நாமம் ஒரு அடைக்கலம். அந்த நாமத்துக்குள்ள இருக்கணும். நம்ம சுகமாயிருப்பான் என்று சொல்ல, அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி 2ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை பார்க்கணும். அவர் அண்டிக் கொள்ளணும். அவர் நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லு. இந்த அடைக்கலத்துக்குள்ள நாம் இருக்கணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசை. அந்த உண்மைக்குள்ள, அந்த உண்மை என்ற ஒரு அடைக்கலத்துக்குள்ள நாம் இருக்கணும். இதுக்குள்ளே நாம் இருக்க 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 தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாழாய் கிடக்கிறதெல்லாம் பயிர் நிலமாய் மாறும். அல்லேலூயா. அதே தேவன் நம்ம பாழாய் கிடக்கிறத காரியங்களை பயிர் நிலமாய் மாக்குறதுக்காக இந்த அடைக்கலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அடைக்கலத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். பாரு, அவர் நம்ம புகலிடமாக இருக்க, நமக்கு கேடகமாக இருக்க, நமக்கு துருகமாக இருக்கிறார், நமக்கு கண்மலையாக இருக்கிறார். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தருக்கு அடைக்கணும். அதாவது ஆண்ட மோசையை பார்த்து, என்னென்ன ஒரு இடம் உண்டு, நீ என்ன செய்ய, அந்த இடத்துல வந்து இரு அப்படின்னு சொன்னார். பாருங்க,
அதான் நம்ம அவர் எனக்காக வைத்திருக்க அந்த இடத்துல, அந்த அடைக்கலத்தில் நாம் இருக்கும்போது என் வாழ்க்கையில் இருக்க அந்த பாடான காரியத்தெல்லாம் பயனிடமாய் மாற்றி என் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது, ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த அடைக்கலத்துக்குள்ளே தான் ரூத் இருந்ததை பார்க்குறோம். அதான் போவாஸ் சொல்லும்போது ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் செய்கைக்கு தக்கதா பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை மோசமாக இருக்குது. கணவன் இல்லை, பிள்ளை இல்லை, இப்போ வாழ்க்கை வெறுமையாக இருக்குது. இப்போ அந்த சொந்த தேசத்தை முன்பின் தெரியாத ஒரு தேசத்தான் மாமியாகி நகமிட வருகிறாங்க. மாமி சொல்லிட்டாங்க, நீ இப்போ உங்கள் வீட்டுக்கே போயிடுன்ட்டு. நான் இல்லை, நான் உங்கள் விட மாட்டேன், உங்க கூட தான் நான் வருவேன்னு சொல்லி உறுதியாக இருந்து இப்போ தன் மாமியோட கூட வருகிறத இங்கே நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், வாழ்க்கை நிலைமை படு மோசம்தான். மாமியார் இந்த மாமியார் கூட எவ்வளோ நாள் எங்கள் மாமியார் எவ்வளோ நாள் இருப்பாங்க தெரியாது, யார் என்னை வச்சு பாதுகாப்பாங்க தெரியாது. இப்போ அந்த ஊருக்கு போன அடுத்த நாளே அந்த அம்மா எங்கே போயிட்டாங்க, வேலை செய்ய போயிட்டாங்க. அதுவும் கதிர் மணிகளை பொறுக்கிற குப்பையில் விழுந்த கோதுமை மணிகளை எடுத்துன்னு வரணும். எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம், பாழாய் கிடந்த காரியம்தான் வாழ்க்கை. ஆனால் தேவன் பயிர் நிலமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்னா அந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்ததுனால. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் என்ற அந்த அடைக்கலத்துக்குள்ள, கர்த்தருடைய சேட்டை இந்த அடைக்கலத்துக்குள்ள இந்த ரூத் வந்ததுனால. என் மாமி அதே தேவனை தான் நம்பினாங்க. இப்போ அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாகி, கணவன் இழந்தார், 2 பிள்ளைகளும் இழந்து போச்சு. இப்போ அந்த தேவனை நம்பி போனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், கேள்வி தான் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் பார்க்காம அந்த கர்த்தருடைய சேட்டைகள் அடைக்கலமாய் வந்திருக்கிறேன் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கலக்குள்ளே இருக்க கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்ம அங்கே இருந்தால் தான் நம்ம பாடான காரியெல்லாம் பயிர் நிலமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை அப்படிதான், கொஞ்சம் கஷ்டம்தான், வேதனை தான். ஆனாலும் அந்த அடைக்கலத்தை விட்டு அவங்க வெளியே போவே இல்லை. மாமியார் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லையா, அவங்களே சொல்லிட்டாங்க போன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கல. பாருங்க, கஷ்டமாக இருந்தாலும் அந்த அடைக்கலத்தை அவர் தேடி வருகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த அடைக்கலம் தான் அவருடைய பாடான வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பினது. ஹல்லேலூயா. ஒரு பாடான வாழ்க்கை பயிர் நிலமாய் நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல அவர் வாழ்க்கை மாறுகிறத இங்கே நம்மளால் பார்க்கும். அதான் தேவன் நமக்கு அடைக்கலத்தை தந்திருக்கிறாரு. அந்த அடைக்கலத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். ஒருவேளை கஷ்டம்தான், வேதனை தான், எல்லாமே. ஆனால் அங்கே இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்பா. இப்போ அந்த அடைக்கலத்துக்குள்ளே இருந்ததுனால தான் இப்போ ரூத்தினுடைய வாழ்க்கை பார்க்கிறோம், பயிர் நிலமாய் வாழ்க்கை மாறுகிறது. எந்த நிலத்தில் குப்பையில் விழுந்த கோதுமை மணிகளை பொறுக்கினாலோ அதே வயலுக்கு அவர் எஜமானியாய் மாறுறதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே வயலுக்கு சொந்தக்காரியாக மாறுகிறோம், அதே வயலுக்கு அவர் முதலாளியாய் மாறுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியுமா? எவ்வளோ தேவனோட பாடான வாழ்க்கையை, பாடான நிலைமையை கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றி பார்க்கணும். அவர் சொந்த ஊருக்கே போயிருந்தாக்க அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். ஆனால் அந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்ததுனால தான் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாகி மாறினது. ஹல்லேலூயா. அது போல நம்ம அந்த அடைக்கலத்துக்குள்ளே இருந்தால் தான் நம்ம பாடான காரியத்தை கத்த பயிர்நிலமாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறவ. இந்த பாடானதை பயிர்நிலமாக சொல்லி ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தலைமுறையாய் சாட்சியாய் நிறுத்தினார். வாழ்க்கை எப்படி மாறுகிறது பாருங்க. ரூத்துனை யாரையும் தெரியாது, ஆனால் இன்றைக்கும் ரூத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால்
அந்த அடைக்கலத்து இருந்ததுனால்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத் என்றைக்கோ ரூத்து பேர் வந்திருக்கு அந்த வேத புத்தகத்தில். ஆனால் அந்த அடைக்கலத்தில் இருந்ததுனால்தான் ரூத்தினுடைய வாழ்க்கை பார்க்குறோம். தலைமுறை தலைமுறையாய் சாட்சியாக இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்த அடைக்கலத்தில் இருக்கேன். அது மாத்திரமல்ல, இந்த தலைமுறை தலைமுறையாக சந்தோஷத்தை கொண்டு வந்தது. என்ன? ஆண்டவராய் இயேசு இந்த ரூத்தினுடைய சந்ததியில் தான் வந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். ஏன் அந்த அடைக்கலத்துக்குள்ளே இருந்தது. அதுபோல் நீங்கள் அந்த அடைக்கலத்துக்குள்ளே இருக்கும் உங்கள் பாடான காரியத்தை கர்த்தர் மாற்றி உங்களை தலைமுறை தலைமுறை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். தலைமுறை தலைமுறையாக நீங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷத்தை கொண்டு வருகிறவர்களாக இருப்பீங்க. சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை சொல்லலாம், நானே சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிறது அடைக்கலத்தை இருப்பீங்களானால் நீங்க மாத்திரம் சந்தோஷம் இருக்க மாட்டீங்க. உங்கள் நிமித்தம் தலைமுறை தலைமுறையாய் உங்க சந்ததி சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சாட்சி தலைமுறை தலைமுறையாய் நின்று மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்க பாழான காரியத்தெல்லாம் பயிர்நிலமாய் மாற்றி அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? அந்த அடைக்கலத்துக்குள்ளே இருக்கும் போது போல தேவன் அப்படியாய் உங்களை அவர் ஆசீர்வாதம். உங்கள் பயிர் நிலமெல்லாம் உங்களுக்கு பாடான கத்த பயிர் நிலமாய் மாற்றி அதை மறுரூபப்படுத்தி பரிபூர்ண நன்மை ஆசீர்வாதம் உண்டாகும்படி கத்த செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கண்களை மூடிடான் ஜெபமெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிற வண்ணமாக கடைசி ஒரு காரியத்தை நான் அப்படியே சொல்லி நான் முடிக்கிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த வெளிச்சம், தேவன் கொடுக்க வெளிச்சம், ஆண்டவனை கொடுத்திருக்க வெளிச்சத்தில் நான் நடக்கணும். வசனம் வெளிச்சத்தில் நடக்கணும். தேவனுடைய ஆலோசனை என்ற வெளிச்சத்தில் நடக்கணும். பாருங்கள், தேவன் காட்டுகிற வெளிச்சத்தை வழிகளில் அவன் நடக்கணும். பாருங்கள், அதில் எனக்கு கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய பாதை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆலோசனை எல்லாம் அவர் கொடுக்கிற வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் நான் நடக்கணும். பாருங்கள், இந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது பாடான எல்லாம் பயிரிடமாய் மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவர் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் செங்கலை ரெண்டாய் பிளந்து இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் காட்டுறாரு. நீ இந்த செங்கல் நடுவாய் நடந்து போகணும்னு சொல்லி அவர்கள் பயந்து கொண்டு அங்கேயே இல்லை. நான் நடுவில் போனாக்கா இந்த கடலை நம்பி போனால் நான் உயிர் பிழைப்பானா, மறுபடியும் தண்ணி மேலே வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது எங்கள் வாழ்க்கை என்று அவங்க அதெல்லாம் நடக்க அவங்க நினைத்து கொண்டு அவருக்கு அதே இடத்துல நிற்கல, கர்த்தர் காட்டின வெளிச்சத்தில் நடந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் நடந்தாங்க. அங்கே வாழ்க்கை பார்க்கிறோம், அங்கே பாடா வாழ்க்கை பயிர் நிலமாகி மாறினது. ஹல்லேலூயா. எப்படி என்ன? எல்லாவற்றிலும் விடுதலை உண்டானது, எல்லாவற்றிலும் விசாலம் உண்டானது. அவங்க நெருக்கப்பட்டாங்க, அவங்க ஒடுக்கப்பட்டாங்க, கட்டுண்டவர்களாய் சிறைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டாங்க. ஆனால் தேவனோ அவர்களுக்கு வெளிச்சத்தை அந்த வெளிச்சத்தை அவங்க நடந்தாங்க. அதே போல் கர்த்தர் காண்கிற வெளிச்சத்தில் நடக்கணும். வேத வசன என்ற வெளிச்சத்தில், தேவனுடைய ஆலோசனை வெளிச்சம், கர்த்தருடைய வழி என்ற வெளிச்சத்தில் நடக்கணும். நான் தயங்கி கொண்டு இருக்கக்கூடாது. நாம் அந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது என் பாழானதெல்லாம் பயிரிடமாய் மாறும். எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகும். எல்லா காரியத்திலும் எனக்கு விசாலம் உண்டாகி அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பாடானதை ஆண்டவரே பயிர்நிலமாக்குகிறேன் என்று உங்களுடைய சுற்றிலும் இருக்க ஜனங்கள் அறியும்படி செய்வேன். இதை சொன்னேன், இதை நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. அது போல் ஆண்டவரே அப்பா தேவரே, இந்த பாடானதை பயிர்நிலமாக்குவதற்கு ஆண்டவரே அப்பா நீ என்னெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவரே அப்படியாக ஆண்டவரே நீர் கொடுக்கிற
ஐயா நீ கொடுக்க வாக்கு தத்தம் ஆண்டவரே, நீ கொடுக்க அபிஷேகம் ஆண்டவரே, ரபா ஷபால் அது ரபா கபா ஆண்டவரே, அப்பா நீ கொடுக்கும் கிருபை ஆண்டவரே, ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே, அப்பா அது மாத்திரம் ஆண்டவர் நீ கொடுக்கும் ஆண்டவர் அடைக்கணும், நீ கொடுக்கும் ஆண்டவர் இந்த வெளிச்சம் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் பாழானதெல்லாம் பயணமாக்குகிறது என்று சொல்லி எங்களை பேசு. அது போல நாங்கள் அதிலே நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தந்து எங்கள் பாடாதெல்லாம் பயனிலமாய் மாற்றி எங்கள் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மாற்றி ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதை கேட்க பார்க்க ஒவ்வொருக்கும் கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதி.